காய்ஸ் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வண்டிக்கே வந்திருக்கோம் லைனுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. நம்ம நேற்று திங்கக்கிழமை வந்து நம்ம இதுக்கு வந்தோங்க, சென்னைக்கு வந்தோம் எம்டி அடிச்சுட்டு. இன்றைக்கி தான் லோடு எடுத்திருக்கோம். எங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வைஜாக் தான் அங்கே எடுத்திருக்கோம். லோடு எடுத்ததுக்கப்புறம் தான் பசங்கிட்ட கேட்டேன், வைஜாக்கில் வந்து ரிட்டன் லோடே ஆகலையாம். எல்லாம் 4-5 நாள் ஒரு வாரம் கிட்ட பார்த்துட்ருக்காங்களாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே லோடு ஏற்ற வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூறு தாங்க வந்திருக்கோம். ஹார்பர் கிட்ட தான் வந்திருக்கோம் லோடு ஏற்ற. லோடு ஏற்றிட்டு என்ன லோடு என்னன்னு தெரில, லோடு ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ட்ரிலாம் முடித்து உள்ளே வந்துட்டேங்க. மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இப்போ தான் உள்ளே வந்தோம். 4:30 ஆயிடுத்துங்க மணி. லோடு எப்போ ஏற்றுவாங்க தெரில, பார்ப்போம். அந்த இது தூக்கிட்டு வருது பாருங்க, கண்டெய்னர். நான் இப்போ தான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். செமைட்டு தூக்குதுங்க. அது மட்டும் இதோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த அளவுக்கு தூக்கிச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆகுதுங்க. லோடு ஏற்றின்னு வந்துட்டோம். வந்து டிராஃபிக்காக தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 8 மணிலாம் ஆஃபீஸுக்கு போயிடலாம். ஆஃபீஸுக்கு போயிட்டு டீசல் பில்லு அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். டீசல் அடிச்சாச்சுங்க, தழும்பு அடிச்சாச்சு. நம்ம இப்போ தடாவில் தாங்க இருக்கோம். டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். போகிற வழியில் சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. 1 மணி ஆகுது. நம்ம காவாலி டோலை தாங்க தாண்டுறோம். வெளில இருக்கிற மிஷின்லாம் மறுத்து காசு வாங்குறாங்க பாருங்க போலீஸ். எல்லாம் இப்போ சீசனுக்கு நெல்லை இருக்கிற மிஷின்லாம் சீசனுக்கு ஹைதராபாத்து ஆந்திரா வருங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த கூட நிற்கிது பாருங்க ஒன்று. வண்டி தடாவில் எடுத்ததுலேருந்து நம்ம எங்கேயுமே நிறுத்தலை. நமக்கு பசியும் எடுக்கலை, அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் சாப்பிடல. எங்கேயும் நிற்காமல் ஓட்ட போகிறோம் நம்ம. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுதுங்க. விஜயவாடா என்ட்ரன்ஸ் தான் இது. விஜயவாடா உள்ள தான் போயிட்டுருக்கோம். நமக்கு அன்லோடிங் பார்த்தீங்கன்னா இது அச்சுராபுரம். இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் வரும். இன்னும் அன்லோடிங் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மக்கிட்ட இல்லை.
ஒரு 10 மணிக்காக தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். நாம் இன்னும் நைட்லேருந்து இன்னமும் தூங்கலை. இதுக்கப்புறமும் தூங்க போகிறதில்ல. அன்லோடிங் பாயிண்ட் போயிட்டு தான் நம்ம அன்லோடு பண்ணிட்டு தான் நம்ம தூங்கவே போகிறோம். நம்ம இது வரைக்கும் வந்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இதுக்கப்புறம் தாங்க ஆர்டிஓலாம் இருப்பாங்களே. ஆர்டிஓக்கு ஒன்றும் இல்லை, 50 ரூபா 100 ரூபா தான் உங்களுக்கு. நம்ம போகிற டைமு இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இருக்கிற மாதிரினா இதுக்கப்புறம் தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் வர டோல் எல்லா டோல்லையும் இருப்பாங்க. பார்க்கலாம் நம்ம நேரத்துக்கு இருக்காங்களா இல்லையான்னு. விஜயவாடா தாண்டி டோல்ல நின்னாங்க, ஆர்டிஓ நின்னாங்க. நாம் அப்படியே வந்துட்டோம் வேகமாக. இன்னும் நமக்கு ஒரு 250 கிலோமீட்ரு அந்த தான் இருக்கும். எனக்கு சரியாக தெரில, நான் இன்னும் லொக்கேஷன் போடல. கிட்ட போய் தான் போடணும் லொக்கேஷனு. பார்ப்போம். எதை பண்ணாலும் நம்ம 12 மணிக்கு அந்த மாதிரிலாம் போயிடலாம். 12 மணிக்குள்ளே போயிடலாம். அதிகபட்சமாக 12 மணிக்கு. டோல்கேட்டை தான் தாண்டி வந்து நிற்கிறாங்க. தாண்டி வந்து நின்று எல்லாம் கரெக்டாக இருந்தும் நம்ம காசு கொடுத்துட்டு போக வேண்டியதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ராஜமந்திரி டோலுக்கு முன்னாடி தாங்க இருக்கும். ராஜமந்திரி டோலுக்கு முன்னாடி தான் இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8:30 மணி ஆகுதுங்க. நம்ம நைட்டு சாப்பிடல, அதனால் இப்போ நிறுத்தி நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். தூக்கம் வேறு வருதுங்க. இன்னும் கான்டாக்ட் நம்பர் வேறு இல்லை. பார்ட்டி நம்பர் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு போயிட வேண்டியதான். நைட்டு நம்ம வண்டி எடுத்ததுலேருந்தே நிறுத்தலைங்க. நைட்டு வண்டி தடாவில் எடுத்தோம், அதுலேருந்தே நிறுத்தலை. கரெக்டாக தடாவில் 9:30 மணிக்கு எடுத்தோம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம 8 மணிக்கு தான் நிறுத்தணும். அது வரைக்கும் எங்கேயுமே வண்டி நிறுத்தலை, நாமளும் இறங்கலை. அப்படியே இங்கேருந்து நமக்கு 170 கிலோமீட்டர் இருக்குங்க. டோல்கேட்டு கிட்ட போகிறோம். ராஜமந்திரி டோல்கேட்டு இங்கேருந்து ஒரு 170 கிலோமீட்டர். ஒரு 3.5 மணி நேரத்தில் போயிடலாம். நம்ம மணி 9 ஆகுது. இப்போ 1 மணிக்கெலாம் போயிடலாங்க. 1:30 போயிடலாம் நம்ம. ராஜமந்திரி ஆற்று பாலங்க. இது ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 கிலோமீட்டருக்கு இது வரும் இந்த பாலம். டோல்கேட்டை தாண்டிட்டோம். இங்கே யாரும் இல்லை. அது டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுதுங்க. டைம் 10:20 ஆகுது. இன்னும் நமக்கு பாயிண்ட் வந்து அன்லோடிங் பாயிண்ட் வந்து இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது.
வண்டியில் வேறு டீசல் இல்லை. ஒரு 1000 அடிச்சுட்டு கிளம்பலாம். ஏசிடி டயர் கம்பெனிங்க. ஏசிடி டயர் ப்ரைவேட் லிமிடெட். ரைட்டா? அங்கதான் போயிட்டுருக்கோம். பெரிய கம்பெனி நினைக்கிறேன். அதுவும் அங்கேயும் ஹெல்மெட்டு ஷூலாம் போடணும். போனதில்லை, பேரை பார்த்தாலே தெரியுது பெரிய கம்பெனி தான் நினைக்கிறேன். பார்ப்போம் போயிட்டு. ₹1000 டீசல் தாங்க போடுறோம். நம்ம ஊரில் சென்னையில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 92 ரூபா. 92 ரூபா 46 பைசா நம்ம ஊரில் சென்னையில். இங்கே பார்த்தீங்கன்னா 97 ரூபாங்க. 5 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. ₹1000 தான் போடுறோம். நம்ம அன்லோடு பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு போய்ட்டு அடுத்த லோடு ஏற்றிட்டு தான் ஃபுல் பண்ணுவோம். டீசல் போட்டு கிளம்பிட்டோங்க. டீசல் போட்டு கிளம்பிட்டோம். நமக்கு இன்னும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 72 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம இப்போ அடுத்து துணி கிட்ட போயிட்டுருக்கோம். அடுத்து துணி போயிட்டு அதுக்கடுத்து நக்கப்பள்ளி, ராவுல்பாலம், அப்படியே இளமஞ்சிலேருந்து ரைட் எடுத்து அச்சிராபுரம் போகிறோங்க. அச்சிராபுரத்தில் போய் இறக்கிட்டு அப்படியே நம்ம விசாகப்பட்டினம், அங்கேருந்து நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து 40 கிலோமீட்டர் தான். இறக்கிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு போயிடுறோம் நம்ம. செம வெயிலுங்க. வெயில் ஒரு பக்கம். நைட்லாம் தூங்கலை. எங்காட்டியும் வெயிலுக்கு அதுக்கும் அப்படியே தூக்கம் வருது. இன்னொரு 70 கிலோமீட்டர் தான், போயிடலாம் ஈஸியாக. 11 மணி ஆகுது இப்போ. இன்னொரு 12:30 1 மணிக்கெலாம் போயிடலாம். நக்கப்பள்ளி டோலை தாண்டிட்டோங்க. இப்போலாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். நல்லா மழை பெஞ்சு விட்டு இப்போது தூறல் போட்டுட்ருக்கு. மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குதுங்க. அப்பா, கல் மாரி வந்து அடிக்குது தண்ணி. இளமஞ்சில் ரைட்டு திரும்பி தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 16 கிலோமீட்ரு அன்லோடிங் பாயிண்ட்டு. மணி இப்போ 12 தான் ஆகுது. 12:30 நம்ம போயிடலாம் கம்பெனிக்கு. சுற்றி நெல் தாங்க. பசுமையாக இருக்குது. இப்போ தான் ஜில்லுன்னு காற்றே வருது. இப்போதான் ஜில்லுன்னு காற்று வருது நல்லா. சுற்றி நெல் தான், கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும். கம்பெனி கிட்ட வந்துட்டாச்சுங்க. இன்னும் 800 மீட்டர் தான் கம்பெனி.
கிளீனராக இருக்குது. அப்போ வந்துட்டு தான் இருக்குது. கம்பெனி கிட்ட போனால் தான் தெரியும். பெரிய கம்பெனிங்க. கண்டிப்பாக ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, ஷூ எல்லாமே இருக்கணும். கண்டிப்பாக அவங்களே தருவாங்க. என்கிட்ட எதுவும் இல்லை, அவங்களே தருவாங்க இல்லாதவங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம போய்ட்டு என்ட்ரி போடலாம். என்ட்ரி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கேட்டு இல்லையாங்க, இன்னும் ஃப்ரண்ட்டில் போயிட்டு ரைட்டில் போனால் இன்னொரு கேட் வருமா, அந்த கேட்டான். பெரிய பெரிய கம்பெனினாலே இந்த மாதிரி தாங்க பிரச்சனை. கேட்டு நிறையா இருக்கும், என்ட்ரிங்க நிறையா இருக்கும். சின்ன கம்பெனிலாம் போயிட்டு டப்புன்னு அன்லோடு பண்ணிட்டு டப்புன்னு ஓடி வந்துடலாம். சரி, ஓகே, நம்ம போவோம். சொன்ன மாரி ஷூலாம் கொடுத்துட்டாங்கங்க நம்மக்கிட்ட. நம்ம செப்பல் நேற்று தாங்க அறுத்துது சென்னையில். எவ்வளோ பொடியில் இருப்பேன். தார் பையெல்லாம் ஓப்பன் பார்த்துருந்தேன். ஷூ, ஜாக்கெட், ஹெல்மெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வண்டி என்ட்ரி போட்டாச்சுங்க. வண்டி உள்ளே எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. உள்ளே எடுத்துட்டு போவோம். இடம் வச்சுட்டானுங்க. இடம் வச்சாச்சு. ஸ்டோருக்கு போக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேங்க. எங்கள் அண்ணன் கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். 4 இல்லை, சாரி, ஒரு 3 இல்லை ஒரு 2.5 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சிங்கிளுங்க. நான் வைஜாக் ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும்போது இந்த கம்பெனி தாங்க வந்தேனே. என்னன்னு தெரிலங்க. அவர் கூட ஆல்ரெடி வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து வைஜாக் வரும்போது ஃபஸ்ட்டு வண்டிக்கும் நான் வரேன். வைஜாக்கு தான் ஃபஸ்ட்டு வரேன். அதுவும் இந்த கம்பெனி தான் நான் வரேன் கிளீனராக. எங்கள் அண்ணன் கூட வந்தேன். இப்போது நானே இந்த கம்பெனிக்கு தனியாக வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி இதுவாக இருக்குங்க. ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இந்த கம்பெனி வெளில வந்தோடனே ரோடெலாம் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வர கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமாம் இந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கே தான் வந்து அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே அன்லோட் பண்ணோம். இப்போ இங்கே அன்லோட் பண்ணுறேன். இன்னும் அன்லோட் பண்ணலை. இன்னும் தார் பையெல்லாம் இந்த அளவுக்கு சொல்லலை. வெயிட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம். கேண்டீன் இருக்குது. கேண்டீனுக்கு தான் போகலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு. பார்ப்போம். டைம் ஆகிற மாதிரி நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். அன்லோடு பண்ணிட்டாங்க. நம்ம ரிசீவ்டுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ரிசீவ் வந்தோன்னா கிளம்பலாம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.